Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Chennai Cuts. இன்னைக்கு குக்கிங் செக்மெண்ட்ல எல்லாருக்குமே ஃபேவரட்டான மிக்ஸ்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி செய்யணுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ள போய் பார்த்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப நீங்கள் வதக்க வேண்டாம், அது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேனில் ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹாஃப் குக்கில் இருந்தாலே போதும். ஸோ நல்லா ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இஞ்சி பூண்டை ஸ்லைசஸாக கட் பண்ணியும் இதில் போட்டுக்கலாம். ஸோ அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆயிலே நல்லா வெந்துடும். ஸோ இப்போது நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க கோஸ் நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டே இருங்க, மீன்ஸ் இந்த ஆயிலே நல்லா குக் ஆகிடும். இப்போது நாம் இதில் வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். கேப்சிகம் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டாம், அப்போ தான் அந்த கேப்சிகமோட க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்க கார்ன் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த இதெல்லாம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாஸஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு சேர்க்கணுன்னா ஓகே, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸில் சால்ட் சேர்க்கலை. இப்போது ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் இல்லை ஒயிட் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது நல்லா கோட் ஆகும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ், ஸோ அரிசி இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கீழேருந்து கொடுத்து கலர்னிங்கன்னா அரிசி உடையாமல் உங்களுக்கு நல்லா நீல வாக்கிலேயே இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க சாஸ், வெஜிடபிள்ஸ், மசாலாஸ் எல்லாமே இந்த ரைஸோட கோட் ஆகணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோபி, மஷ்ரூம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அதாவது மிக்ஸ்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். இது ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மிக்ஸ்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. பார்க்கும்போது ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலே உங்களை தேடி வரும். அதாவது நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இந்த மாதிரி வெரைட்டியான ரெசிபீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்